இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சாணக்கிய நீதி. கௌடில்யர், அவருக்கு இன்னொரு பேர் இருக்குது, அர்த்தசாஸ்திரம் எழுதினார் சந்திரகுப்த மௌரிய காலத்தில். அவருடைய ஆஸ்தான வித்வான் இவர் தான். அவ்வளோ ஒரு திறமையான, புத்தி சாதுரியமான, அவருடைய வாக்கு பார்த்திங்கன்னா அப்படியே நதி மாதிரி அவ்வளோ ஒழுகி வரும். மனசை அப்படியே சுத்தப்படுத்தணும், நல்ல வாழ்க்கையில் தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய அவ்வளோ வழிமுறைகளை நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்தவர். ஆனாலும் இப்போவும் அவருடைய வார்த்தைகள் இப்போவும் நம்ம லைஃப்பில் நம்ம கடைப்பிடிச்சோன்னா நம்மளுடைய வாழ்க்கை வெற்றி நிச்சயம். இது ஒரு மோட்டிவேஷ்னல் வீடியோ மாதிரி தாங்க போடுறேன். சாணக்கியருடைய சாணக்கிய நீதி, ஓகேங்களா? இதில் 7 வழிமுறைகள் சொல்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு வழிமுறை விவேகம். எது சரி, எது தவறு, எது நல்லது, எது கெட்டது, எது சத்தியம், எது அசத்தியம், இல்லாது பொய். ஒருத்தங்க நம்மக்கிட்ட ஏதாவது பேசுகிறப்ப இதை நம்மளால் கண்டுபிடிக்க முடியுதா விவேகமாக, அதாவது புத்தி கூர்மையாக அவங்க சொல்கிறது சரியா தப்பா, அவங்க நமக்கு நல்லது சொல்கிறாங்களா கெட்டது சொல்கிறாங்களா, இல்லை ஒருத்தங்க சத்தியம் பேசுகிறாங்களா இல்லை பொய் சொல்கிறாங்களா, அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான அந்த விவேக புத்தி நம்மக்கிட்ட வேணுங்கிறாங்க. இந்த புத்தி இருந்தால் நம்மளால் நமக்கு சரியான முடிவெடுக்க முடியும்னு சொல்கிறாரு நம்ம சாணக்கியர். 2வது விதி என்னன்னு பார்க்கலாம். சுய ஒழுக்கம். அதாவது நம் காரியங்களை அதாவது நேரத்துக்கு கரெக்டான டைமுக்கு கரெக்டாக செய்கிறது. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டுன்னா அவன் கரெக்டாக எண்ணிக்கிறது, படிக்கிறது, அந்த மாதிரி அந்த சுய ஒழுக்கத்தோட. இப்போ ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் அப்படின்னா, ஒரு அத்லட் அப்படின்னா ரெகுலரான ப்ராக்டிஸ், அதை தான் அவர் சுய ஒழுக்கம் சொல்கிறாரு. அதாவது கரெக்டான நேரத்தில் கரெக்டான வேலைகளை ரெகுலராக செய்ய சொல்கிறாரு. இது அவருடைய 2வது விதி. அவருடைய 3வது விதி என்ன சொல்கிறாருன்னா, குறிக்கோள், ஒரு லட்சியம். நம்ம வாழ்க்கையில் ஒரு லட்சியம் வேணும். அதாவது ஒரு நம்ம முன்னோக்கி நம்மளை உந்துற சக்தியே அதுதான் இல்லைங்களா? ரொம்ப லைஃப்பில் ட்ராவல் பண்ணி எங்கே போய் சேரணும், ஜாகிரதையாகவும் இருக்கணும், நல்லா படித்து தெரிஞ்ச அறிஞர்கள் சொல்கிறாங்களே அவங்கக்கிட்ட போய் 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 நம்மளுடைய அறிவு தேடலை நம்ம அதிகரிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறாரு. அறிவு தேடல் இது அறிஞர்கள்கிட்டையும் நல்லா மெத்த படித்தவங்கக்கிட்டையும் நம்ம போய் போய் நம்ம கற்றுக்கணும் அப்படிங்கிறாரு. அவருடைய 4வது சாணக்கிய விதி என்ன சொல்லுதுன்னா, விடாமுயற்சி. விடாமுயற்சின்னு சொல்லலாம், விடாத முயற்சி அப்படின்னு சொல்லலாம், விடாப்பிடியான முயற்சின்னு சொல்லலாம். அதாவது இவர் சொல்கிறாருன்னா என்ன சொல்கிறாருன்னா, ஒரு தோல்வி வருது அப்படின்னா அது தளர்ந்து போய் உட்காராமல் அடுத்தது அதே பாதையிலேயே திருப்பியும் நம்மளை உத்வேகப்படுத்திக்கிட்டு நம்மளே நம்மளுடைய செல்ஃப் மோட்டிவ்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரி உத்வேகப்படுத்தி அதே பாதையில் போக சொல்கிறாரு. அவர் சொல்லார் பாருங்களேன், சத்தியத்துக்கு அம்மா, வித்யைக்கு நமக்கு வித்யை கற்றுக் கொடுக்கறது அப்பா, தர்மத்துக்கு சகோதரன், தயை காருண்யம் அதுக்கு ஃப்ரெண்டு, சாந்தி அதுக்கு பத்தினி, கர்மம் அதுக்கு புத்திரன் அப்படிங்கிற அவருடைய அந்த பாவ பேதங்கள். 5வது கேரக்டர் அவர் என்ன சொல்கிறாருன்னா, சாந்தமான குணம், அமைதியான குணம், ஹியூமிலிட்டி, பொலைட்னஸ் சொல்கிறோம்ல, அது ரொம்ப முக்கியம். அவரோட அந்த 7 குணங்கள்லேயே இந்த 5வது கேரக்டர் ரொம்ப ரொம்ப முக்கியமாக சொல்கிறாரு. இந்த குணம் நம்ம வளர்த்திக்கிட்டோன்னா நம்ம நிறைய படிக்கலாம், நல்ல ஃப்ரெண்ட்ஸு, நிறைய பேர்களை நமக்கும் தெரியும், அவங்களுக்கும் நம்மளை பற்றி தெரியும், ஒரு பழக்க வழக்கம் நல்லா இருக்கும், அந்த மாதிரி சொல்கிறாரு. அதாவது இப்போ இந்த மாதிரி வினயம் இருக்கிற அந்த நல்லவங்கிட்ட தனம் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், பணம் இருந்ததுன்னா அதை தானத்துக்கு யூஸ் பண்ணுவானாமா. வித்யை நிறைய அவங்ககிட்ட நிறைய விதமான கலைகள் இருந்துச்சுன்னா அதை அறிவுக்கு பயன்படுத்துவான். நிறைய சக்தி இருந்துச்சுன்னா அதை மற்றவங்களுக்கு காப்பாற்றுறதுக்காக அவன் பயன்படுத்துவான். ஆனால் இதுவே இந்த குணங்களே ஒரு கெட்டவங்கிட்ட இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ கெட்டவங்கிட்ட தனம் இருந்தால் அது அவனுக்கு அகங்காரத்தை கொடுக்கும். அவங்ககிட்ட நிறைய வித்தைகள் இருந்துச்சுன்னா அது தர்க்கத்துக்கு, சும்மா தர்க்கவாதம், இந்த விதண்டாவாதம் பண்ணுறதுக்காகவே செலவழிப்பாங்க. அதே மாதிரி கெட்டவங்ககிட்ட சக்தி இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், அது மற்றவங்களை உபதிரவம் பண்ணுறதுக்கு, மற்றவங்கள தூஷிக்கிறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது சாணக்கிய நீதி. அடுத்த குணம் செயல்திறன். செயல்திறன்னா அவர் எதை குறிக்கிறாருன்னா, குறைஞ்ச நேரத்தில் ரொம்ப நல்லா அந்த காரியத்தை செஞ்சு முடிக்கிறது. அதாவது சோம்பேறித்தனம் இல்லாமல் ரொம்ப சுறுசுறுப்பாக செய்கிறது தான் அவர் மீன் பண்ணுறாரு. இப்போ வித்யை, ஒரு
சோம்பேறியாக இருக்கிறவங்களுக்கு எந்த புதுசான ஒரு கலையும் கற்றுக்க முடியாது. அப்படி வித்தியை கற்றுக்காதவனுக்கு தனம் கிடைக்காது, பணம் கிடைக்காது. அப்படி பணம் இல்லாதவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்க மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இல்லாதவனுக்கு சந்தோஷம் இருக்காது. அதனால் ஒரு வேலையை தள்ளி போடாமல் இன்னைக்கு செய்ய முடியும்னா இன்றைக்கே அந்த வேலையை செய்யலாம். நல்லா செய்கிறது, அதை தள்ளி போடாமல் அப்பப்போவே செஞ்சு முடிக்கிறது ஒரு நல்ல கேரக்டர் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது அவர் 7வது என்ன சொல்கிறாருன்னா, தீர்க்க தரிசனம். அதாவது முன்கூட்டியே இதுதான் வரும், நம்ம இந்த ஒரு செயல் செஞ்சால் அதனுடைய பலன் இதுவாக தான் இருக்கும், வருங்காலங்கள் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு தீர்க்க தரிசனம் நமக்கு இருக்கணும். நம்ம இப்போ செய்கிற காரியம் ஒரு சின்னதாக இருந்தால் கூட ஆனால் அது பிற்காலத்தில் ஒரு பெரிய பலன் தரும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையோடு நம்ம அந்த செயலை செய்யணும் அப்படிங்கிறாங்க. இந்த 7 குணங்கள் நாம் சொந்தமாக்கினா நம்ம ஒரு கோட்டை மாதிரி, இப்போ ராஜாங்கள்லாம் கோட்டை கட்டியிருக்காங்களா, அந்த மாதிரி கோட்டை மாதிரி காலகாலத்துக்கும் நம்ம நிலை நிற்கலாம். யாராலும் நம்மளை அசைச்சு பார்க்கவே முடியாதுங்க. இது உண்மையாக அவர் எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி சொல்லிட்டு போன இந்த சாணக்கிய தந்திரம், சாணக்கிய விதி நாம் இப்போ இந்த கலிகாலத்தில் கூட அது நமக்கு பிரயோஜனப்படும். ரொம்ப ஆச்சரியம் அளிக்குதுங்க இந்த 7 விதிகள். இன்னும் ஒரு தடவை அந்த 7 விதிகளை மட்டும் சொல்லிடுறேன், அதை மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. அந்த சாணக்கியர் சொன்ன அந்த 7 விதிகளை ஒரு தடவை சொல்லிடுறேங்க. ஃபஸ்ட்டு விதி விவேகம், 2 சுய ஒழுக்கம், 3 குறிக்கோள், 4 விடாமுயற்சி, 5 வினயம் ஹியூமிலிட்டி, 6 செயல்திறன், 7 தீர்க்க தரிசனம். இந்த 7 விதிமுறைகளை நம்ம லைஃப்பில் நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணினா கண்டிப்பாக நமக்கு ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் நம்ம ஒரு கோட்டை மாதிரி, இப்போ ராஜாங்கெல்லாம் கோட்டை கட்டி அதை அப்படியே ஆடாமல் அசையாமல் எந்த புயல் வந்தாலும் தாங்கி நிற்கிது இல்லைங்களா, அந்த மாதிரி நம்மளை நாம் நிலை நிறுத்திக்க முடியும். நம்ம ஒரு கோட்டை மாதிரி நிற்கலாம், அசையாத ஒரு பெரிய ஒரு தூண் மாதிரி. எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி சொன்ன சாணக்கியருடைய விதி இன்னைக்கு காலத்துக்கு கூட நமக்கு அது பொருத்தமாக இருக்கிறது நினச்சா ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நம்ம லைஃப்பில் நம்மளும் மெயினாக யங்ஸ்டர்ஸ் இதை ஃபாலோ பண்ணி வந்தாங்கன்னா நிஜமாகவே நம்மளால் சாதிக்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு நினைப்பு. ஓகேங்க, உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ, பாய்.